வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். கட்சியின் வேட்பாளர் திடீர் அந்தர்பல்ட்டி ஓபிஎஸ்க்கு ஆதரவாக மாறியது திடீர் பரபரப்பு. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் வரைக்கும் ராமநாதபுரம் தொகுதியில் வேட்பாளராக அதிமுகவின் வேட்பாளராகவும் எடப்பாடியின் ஒரு ஆதரவு அளித்து வாக்குகளை பெரும் விதத்தில் சேகரிக்கக்கூடிய ஒரு முக்கிய புள்ளியாக இருக்கக்கூடிய ஜெயபாலன் அவர்கள் பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா இருந்து கொண்டிருந்தார். அவர் ஓபிஎஸ்க்கு சாதகமாக பேசிவிட்டார், ஆதரவாக மாறிவிட்டார் என்று ஒரு பக்கம் தகவல் ஒன்று வெளியாகிருக்கிறது. அப்போது எடப்பாடியின் கதை முடிந்து விட்டது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்னென்னா, அதாவது சமீபத்தில் பிரச்சாரத்தில் நம்முடைய பன்னீர்செல்வம் பலாப்பழம் சின்னத்துக்காக வாக்குகளை சேகரித்து சென்று கொண்டிருந்த நிலையில் எதிரே வந்த அவர் பெரும் விதத்தில் அவருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஆதரவு அளிக்கும் நிலையில் அவருக்கு பார்த்திங்கன்னா வணக்கம் வைத்து ஓட்டுக்களை பார்த்திங்கன்னா அங்கு சேகரித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த ஒரு சமயத்தில் தற்பொழுது பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருந்தாலும் கூட நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஒட்டுமொத்த அதிமுகவும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் 2வது 3வது இடங்களை தாண்டியும் முதல் இடத்தை பிடிக்க வேண்டும். ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ்க்கு மேலான வாக்குகளை குவித்து வெற்றியை பெற்றால்தான் நமக்கு ஒரு பெரும்பான்மை கிடைக்கும் என்று கூறியிருக்கிறார். இந்த ஒரு சமயத்தில் நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்களுக்கு பெரும் முக்கிய புள்ளிகள் சமீபத்தில் பிரச்சாரமும் மேற்கொண்டிருந்தார்கள். நேற்றைய தினம் முக்கிய புள்ளியாக இருக்கக்கூடிய ஒரு புள்ளி பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்தில் பிரச்சாரம் பண்ணியிருந்தார். யார் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். தேர்தல் முடிவுகள் வெளிவந்த பின் திமுகவினர் பார்த்திங்கன்னா ஜெயிலில் இருப்பார்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா பெயிலில் இருப்பார்களா என பார்த்திங்கன்னா தெரிய வரும் அப்படின்னு பாஜக தேசிய தலைவராக இருக்கக்கூடிய ஜேபி நட்டா அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதாவது தொடர்ந்து பேசிய அவர் திமுக என்றாலே ஊழல் நிறைந்த கட்சி தான் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓபிஎஸ்ஐ ஆதரித்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்தில் வாக்குகளை சேகரித்து கொண்டவர். இதன் மூலமாக திமுகவை விமர்சித்து பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தார். திமுகவை சார்ந்த 13 பேர் 1,00,000 கோடி சொத்து சேர்த்துள்ளனர். குடும்பம், அரசியல், பண மோசடி, அப்புறம் கட்ட பஞ்சாயத்து, இந்த 3ஐயும் மட்டுமே திமுக அவர்கள் ஆட்சியின் போது செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் பெரும் விதத்தில் நீங்கள் எங்களுடைய முக்கியமாக இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் அவருக்கு வாக்குகளை சேகரித்து கொடுங்கள். அவர் பெரும் விதத்தில் ராமநாதபுரம் தொகுதியை சிறப்பாக வழிநடத்தி செல்வார் என்றும் புரியப்படுகிறது. அதனால் நீங்கள் வாக்குகளை கொடுங்கள். மேலும் தற்பொழுது இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய புள்ளிகள் ஒரு சிலர் மறைமுகமாக அந்தர்பல்ட்டியின் மூலமாக ஓபிஎஸ்க்கு தகவல்களையும் ஆதரவுகளையும் கொடுக்கிறார்கள் என்ற பேச்சுக்களும் அரசியல் வட்டாரங்களில் முணுமுணுக்களாக பேசப்பட்டு கொண்டிருப்பதை நாம் காண்பித்து வருகிறோம். இந்த ஒரு சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக ஓபிஎஸ்க்கு நம்மளுடைய அதிமுக வேட்பாளர் ஜெயபாலன் அவர்கள் வணக்கம் வைத்து வரவேற்பது பெரும் விதத்தில் ஆதரவாக மாறி இருக்கிறது அப்படின்றது பார்க்கப்படுகிறது. இதன் மூலமாக இது அந்தர்பல்ட்டிக்கான ஒரு சம்பவமாகவும் ஒரு பக்கம் அரசியல் வட்டாரங்களில் தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டிருக்கிறது நாம் பார்த்து கொண்டிருக்கோம். இந்த ஒரு தகவலை பற்றி பொதுமக்கள் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக நீங்கள் தெரிவிக்கலாம். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய தமிழகத்தின் அரசியல் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக கொண்டிருக்கும். நாம் அடுத்தடுத்த காணொலியை சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.